அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் பேக் டு மம்ஷான் கிச்சன். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியன் KFC எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டு அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி இருக்கக்கூடாது, பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2 வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா விரிச்சு விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒரு பூ சைஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கோட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் பவுடர் பேஸ் கோட் ரெடி பண்ணுறதுக்கு அரிசி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். கடலை மாவு 1/2 கப், கார்ன்ஃப்ளோர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஆரிகனோ சீசனிங் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அப்படி சீசனிங் இல்லைனா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. பட் அதை ஆட் பண்ண நல்லா உங்களுக்கு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியன் அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம ஊற்றிடலாம். அப்போ தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அப்போ தான் மசாலாவில் நல்லா உள்ளே போகும். இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் அந்த நம்ம வச்சிருக்க மாவு வந்து நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நம்ம அதை நல்லா பண்ணிட்டோம். இப்போ நம்ம வச்சிருக்கோம்ல இதில் நல்லா டிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு நல்லா எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணுங்க. இந்த மாதிரி விரிச்சு கோட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா மசாலாலாம் உள்ளே போகும். அப்போதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நீங்கள் மேலே லைட்டாக கோட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா மேலே மட்டும்தான் உங்களுக்கு அந்த மசாலா இருக்கும். நல்லா உள்ள வரையும் நம்ம நல்லா மசாலா அப்ளை பண்ணணும். நம்ம அதை 2 தடவை கோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பவுடரில் டிப் பண்ணணும். அதே மாதிரி 2 தடவை செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா கோட் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பேனில் நல்லா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா காயட்டும். நல்லா காஞ்சோடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக அதில் கை வச்சிடாதீங்க. அதை வந்து நம்ம போடும்போது நம்ம கையில் வந்து எண்ணெய் போட்டுரும். அதனால் ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதோ நைஃபோ வச்சு போடுங்க. நம்ம போட்டோன்னே அது பொங்கி வரும், நம்ம கையில் வந்து எண்ணெய் பட்டுரும். அதனால் இந்த மாதிரி நைஃப் வச்சு யூஸ் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எண்ணெயை அள்ளி மேலே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா வேகும் சென்டர்லலாம். இந்த மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு மிடில் இருக்க பாட் நல்லா வெந்து வரும். இது நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளோரல் பக்கோடா நல்லாயிருக்கும். ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா கோட் பண்ண உடனே நம்ம ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ஊறி போயிடும், நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக வராது, உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி வரும். நீங்கள் கோட் பண்ண உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், அதே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஆனியன்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்படியே நம்மளுக்கு ஒரு பூ மாதிரி ஷேப் கிடச்சிருக்கு.
இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மைனஸில் இல்லைனா கெச்சப்பில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். மைனஸ் ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.